ஹலோ மக்களே, நம்மளோட கம்ருதீன் இருக்கார் இல்லையா, மகாநதி சீரியலில் நடிக்கிறார் குமரன். அவர் வந்து பெங்களூருக்கு போயிருக்காருங்க. நம்ம சுவாமி வீட்டுக்கே போயிட்டு அவரோட பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பாவோடு நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. இப்போ தான் அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் போயிட்டு நேரடியாக சர்ப்ரைஸாக வந்து அவருக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காரு. சூப்பரான விஷயம் இல்லை இது. வந்து பசங்கள்லாம் வந்து நினச்சா வந்து கண்டிப்பாக வந்து எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாமல் கண்டிப்பாக கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. சூப்பருங்க. ஆனால் இவங்க 2 பேருமே சீரியலில் நல்ல பிரதர்னு சொல்லிட்டு செம்மையாக நடிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ரியல்லையுமே வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒன்றாவே போய் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து இன்றைக்கி எடுத்தது தான். இது சுவாமிநாதனோட பர்த்டே ட்ரெஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. சூப்பரு, பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் அவங்க அப்பா இருக்கார். அவங்க அப்பா செம்ம வந்து சூப்பராக சுவாமி அவங்க அப்பா மாதிரி தான் இருக்காங்க. 2 பேருமே நின்று அவங்க வீட்டுக்கு போயிருக்கார் போல். வீட்டில் போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேக்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு. சூப்பர் கம்ருதீன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல தேடி போய் நம்ம போய் அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம். சூப்பர். சுவாமி ரொம்ப நல்லா சந்தோஷப்பட்டிருப்பார் உங்களை பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். 2 பேரோட பாண்டிங் இப்படியே இருக்கட்டும். 2 பேருமே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். நிறைய உயரங்களுக்கு போகணும். நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட விசஸ்ஸு. அப்பா வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத இன்னொரு நாள் வந்து இன்ஸ்டாவில் ஏதாவது லைவில் வர்றப்போ சொல்லுங்கள். கண்டிப்பாக வைகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சூப்பர் கம்ருதீன் செம்ம.